அன்பிற்கும் மரியாதைக்கும் உரிய இந்த பாய் படத்தின் தயாரிப்பாளர், கதாநாயகன், அற்புதமான உடல் அமைப்பை கொண்ட ஆதவா ஈஸ்வர். ஆதவா என்றாலும் கடவுள், ஈஸ்வரும் கடவுள். அவர் ரெண்டு கடவுளையும் சேர்த்து வச்சிட்ருக்கார். கடவுள் உங்களை காப்பாற்றுவார். உங்கள் நல்ல எண்ணம், நல்ல மனம் வாழ்க. நீங்கள் எடுத்த இந்த முயற்சி தமிழ் சினிமாவில் மிகப்பெரிய வெற்றி பெற்று பல்லாயிரக்கணக்கான தொழிலாளர்களையும் பல கோடி தமிழர்களையும் மகிழ்விக்க வேண்டும் என நான் ஆதவனாகிய ஈஸ்வரனை வேண்டுகிறேன். பாய், பாய் என்றால் சகோதரன், சகோதரன் என்று பொருள். பாய் பாயின்னு கூப்பிட்றேன்ல, அண்ணன் அண்ணன் தம்பி, அதான் பாய்னா சகோதரன். எல்லோரும் சகோதரர்கள். எந்த தாய் வயிற்றில் நாம் பிறந்திருந்தாலும் மனித குலத்தில் பிறந்தவர்கள் சகோதரர்கள். ஆக அந்த சகோதரத்துவம் எல்லார் மனதிலும் பதிந்தால் இந்த நாடு நன்றாக இருக்கும், மனித குலம் வாழும். ரெண்டே ரெண்டு தான், இட்டார் பெரியோர், இடாதார் இழிகுலத்தோர். கொடுத்தவர்கள் தானம் தர்மம் ஈகை, அதை செஞ்சவங்க பெரியவங்க ஒரு ஜாதி. கொடுக்க மாட்டேன் சிப்போ என்னது இது என்று யாருக்கும் ஈயாதவர்கள் இழி கொடுத்தவர்கள் நம்ம பெரியவங்க சொல்லிட்டு போயிருக்காங்க. அதனால் எனக்கு இது பெரிய, நாங்கள் நிறைய விழாக்கள் கலந்துக்கிட்டோம். பேரரசு, அவர் பேருக்கு மட்டும் அரசு இல்லை, ஒரு வெற்றி படங்களை தயாரித்த இயக்கிய அற்புதமான டைரக்டர் தம்பி ஜீவா. என்னுடைய அருமை தம்பி ஜாக்குவார் உணர்வுபூர்வமாக பேசுவார். எங்களுக்கெல்லாம் அந்த ஒளிவு மறைவு, உதட்டலை பேசுறது இதெல்லாம் வராது. என் தம்பி சுபாஷ் எவ்வளோ பெரிய விஷயங்களை சொன்னான். உடுமலை நாராயண கவி அவர்கள் போற்றி வணங்கியவர் கலைவாணர். கலைவாணர் அவர்கள் அவர் செய்த தர்மம் இன்னும் யாருமே உலகத்தில் செய்யலைங்க. கலைவாணர் NS கிருஷ்ணன். எம்ஜிஆர் சொன்னார், என்ன இப்படி வாரி வாரி கொடுத்துட்ருக்கீங்க, தர்மம் தானம் தர்மம் பண்ணுறீங்களே என்றால், என் குருநாதர் NSK கலைவாணர்கிட்ட வேலை பார்த்தவர் எம்ஜிஆர். நாடகத்தில் கலைவாணர் குழுவில் மாதம் 100 ரூபா சம்பளம் அந்த காலத்தில். அதில் எம்ஜிஆர் வேலை பார்த்துருக்காரு. அப்போ கலைவாணர் வர்றவங்க எல்லாருக்கும் எடுத்து கொடுத்துருவாராம். இல்லைன்னு சொல்கிற வழக்கமே கிருஷ்ணகிட்ட, NS கிருஷ்ணகிட்ட இல்லை. அவர் போற்றிய ஒருவர் தான் உடுமலை நாராயண கவி. அவருடைய கொள்ளு பேத்தி, அந்த பாப்பா என்னுடைய பேத்தி தான். அந்த பாப்பா தமிழ்லே பேசணும்னு நினச்சேன், இங்கிலீஷை நிறைய கலந்து பேசிச்சு. பரவாயில்ல, தப்பில்லை. ஆனால் தமிழை, தாத்தா பேரை காப்பாற்றுமா. தமிழ், தமிழ் இனிமையானது, வலிமையானது, அடுத்தவரை வாழ வைக்கக்கூடியது. இந்த குழந்தைகளை வச்சு ஒரு அழகாக ஒரு நாடகம் வித்தியாசமாக இருந்தது. இந்த விழாவே வித்தியாசமாக இருந்தது. ஒன்லி சாங்ஸ் போடுவாங்க, ட்ரெய்லர் டீசர் போடுவாங்க, நாங்கள் பார்ப்போம். இதை பார்த்து படம் நல்லாயிருக்கும். சில நேரத்தில் டீசரே பார்க்க பிடிக்காது, வேறு வழி இல்லை. நம்மளை சகோதரர்களை அழைத்துட்டாங்க. அதனால் நம்ம ஆழ் மனதிலிருந்து இது வாழ்க. இந்த தம்பி நல்லா வரணும், இந்த ப்ரொடியூசர் நல்லா வரணும், டைரக்டர் நல்லா வரணும். ஆனால் இது எப்படின்னா, ஆழ் மனதிலிருந்து வாழ்த்துகிறோம், ஆழ் மனதிலிருந்து வாழ்த்துகிறோம். எடுத்துக்கிட்ட விஷயம் சாதாரண இல்லை. அடுத்தவனை கெடுக்காதே. நீ ஒருவனை பழி வாங்குறன்னு உலகத்தை பழி வாங்காத. நீ போடுற குண்டு ஒருவனை அழிக்கும் என்றால் அது எத்தனை பேர் குடும்பம் கெட்டு போகிறது. என் தம்பி ஜாக்குவார் கூட சொன்னார், அடிக்காமல் விட மாட்டேன், என்னை தொட்டவனை விட மாட்டேன் அப்படின்னார். வள்ளுவர் ஒரே ஒரு குறள் சொல்லியிருக்கார், நிறைய சொன்னார். 1335 குறள் சொல்லியிருக்கார். ஒவ்வொன்றும் ஒரு தத்துவங்கள்.
இன்னா செய்தாரை ஒருத்தல் அவர் நான நன்னயம் செய்துவிடல். உலகத்தில் யாருமே சொன்னது இல்லைங்க. இயேசுபிரான் கூட ஒரு கன்னத்தில் அறைந்தால் இன்னொரு கன்னத்தை காட்டுன்ட்டார். ஆனா வள்ளுவர் என்ன தெரியுமா சொன்னாரு? இன்னா செய்தாரே, உனக்கு ஒரு கெடுதல் ஒருத்தன் செஞ்சா அவனுக்கு நன்மை செஞ்சிரு, அப்பதான் வெக்கப்படுவான், செத்து போவான். ஐயோ நாம கெடுதல் பண்ண அவர் எனக்கு நல்லது பண்ணிட்டாரே அப்படின்னு வள்ளுவர். இன்னா செய்தாரை ஒருத்தல், மன்னித்தல், பொறுத்து கொள்ளுது. எப்படின்னா அவருக்கு நன்னயம் செய்துவிடல், நல்லது பண்ணிடு. உலகத்தில் யாருமே சொன்னது இல்லைங்க. பழிவாங்கு, கொன்னுடு, வெட்டிடு, சுத்து, அழிச்சிடு. ஆனால் வள்ளுவன் அதை சொல்லலை. உன்னை கெடுத்தவனை நீ வாழவை, அவன் குலம் உன்னை போற்றும், நன்றி தெரிவிக்கும் என்றார். மனித நேயத்தை மையப்படுத்தி எடுத்த படம், மனித நேயத்தை மையப்படுத்தி எடுத்த படம். என் தம்பி டைரக்டர், உட்கார் உட்கார் உட்கார். எனக்கு ஆச்சரியமா இருந்தது. உடற்குறை இருந்தாலும் உள்ளக்குறை இல்லை தம்பி. அது இறைவனை சொல்றதா என்ன சொல்றது தெரியல. ஏதோ ஒரு குறை உடல்ல வந்துருச்சு. ஆனா உள்ளம் உறுதியானது. அற்புதமா பண்ணிருக்கீங்க, பிரமாதமா பண்ணிருக்கீங்க. மனித நேயம் பற்றி அற்புதமா சொல்லியிருக்கீங்க. அப்துல் கலாமை கேட்டாங்க, நம்முடைய உலகத்தில் சிறந்த விஞ்ஞானி மட்டும் இல்ல, மா மனிதர், தெய்வம். காமராஜர், அப்துல் கலாம், இதெல்லாம் ஒரு லிஸ்ட். அப்துல் கலாம் கிட்ட ஒரு மேடையில் பேசிட்டு வரும்போது பத்திரிகாரங்க, இந்தியாவில் மத நல்லிணக்கம் உண்டா, இந்தியாவில் மத நல்லிணக்கம் இருக்கான்னாங்க. இருக்க, எப்படி சொல்றீங்கன்னார். இந்த மேடையில் குத்து விளக்கு ஏற்றி வச்சாங்க. அந்த மேடையில் குத்து விளக்கு ஏற்றினாங்க. அப்துல் கலாம் தான் அந்த குத்து விளக்கு ஏற்றினார். குத்து விளக்கை ஏற்றி வச்சாங்க. குத்து விளக்கு இந்துக்களுக்கு சொந்தமானது. அப்போ இன்னொரு அம்மா, கிறிஸ்துவர் அம்மா வச்சு ஒரு விளக்கை ஏற்றினாங்க, மெழுகுவர்த்தி. மெழுகுவர்த்தி வச்சு அந்த ஒரு தீயை ஏற்றினாங்க. அப்போ குத்து விளக்கு இந்துக்களுக்கு சொந்தமானது. மெழுகுவர்த்தி ஏற்றின அம்மா கிறிஸ்துவர், நான் இஸ்லாமியர் என்று சொல்லப்படுகிறேன், நான் இந்த விளக்கை ஏற்றி இருக்கிறேன். அப்போ இந்துவும் முஸ்லீமும் கிறிஸ்துவர்களும் ஒன்னா சேர்ந்து நான் இந்த விளக்கை ஏற்றணும்னா, இந்தியாவை போல உலகத்துல மத ஒற்றுமை எங்கேயுமே இல்லை அப்படின்னார். இன்னொன்னு கேட்டாங்க, நீங்க இப்ப ஜனாதிபதி ஆயிட்டீங்க, பொக்ரான்ல அணுகுண்டு வெடிச்சிங்க, ராக்கெட் விட்டீங்க, இது எல்லாத்த விட நீங்க எது உங்கள் மனதை, ஆழ்மனதை இனிமைப்படுத்தியது, உங்களை மகிழ்வித்தது எது, நீங்க ஆத்ம திருப்தி அடைந்தது எது? பொக்ரான் வெடிகுண்டா, ஜனாதிபதி பதவியா, ராக்கெட் விட்டதான்னு கேட்டாங்க. இது மூன்றுமே இல்லைன்ட்டார். இது மூன்றுமே இல்லை. ஹைதராபாத்திலே போலியோவால் பாதித்த குழந்தைகள், பல குழந்தைகள்ல ஒரு பெண் குழந்தை அந்த நடக்க முடியாம ஒரு 4 கிலோ வெயிட் உள்ள ஒரு இரும்பு உபகரணம் செய்து காலில் மாட்டி அந்த குழந்தை நடக்க முடியாம இழுத்து 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 நடந்திருக்கு. அதை ஒரு நண்பர் சொன்னார், இதை ஏதாவது செய்யக்கூடாதான். உடனே அப்துல் கலாம் 400 கிராம் உடைய ஒரு அது என்ன பொருள் என் நினைவில்லை, அந்த அதில் 400 கிராம் உள்ள செஞ்சு குழந்தை ஈஸியா நடக்க, சிரமம் இல்லாம நடக்க செஞ்சேனே, அதுதான் என்னை ஆத்ம திருப்திப்படுத்தியது, அதுதான் நான் செய்த உலக மகா சேவை என்று. அதுதான் மனித நேயம். ஆக அப்துல் கலாம் போன்ற மனிதர்கள், காமராஜர் போன்ற மனிதர்கள் இந்த நாட்டில் பிறக்க வேண்டும், மீண்டும் மீண்டும் பிறக்க வேண்டும்.
ஆக இந்த படம் மிக அற்புதமான ஒரு தத்துவத்தை, மனித நேயத்தை மக்களுக்கு சொல்லியிருக்கிறது. இது வெற்றி பெறும். இப்படிப்பட்ட படங்கள்லாம் 100 படம் வந்தாலும் ஒரு 5 படம் தான் வெற்றி பெறுது. பெரிய படங்கள் வேற, அது கலெக்ஷன். வெற்றி படமா என்பது வேற. பட் இந்த படம் மிகப்பெரிய செய்தியை உலகத்துக்கு சொல்வதாலே இது நிச்சயம் வெற்றி பெறும். இந்த ஹீரோ, வில்லன், நடிகர்கள் செலக்டிவா அற்புதமாக டைரக்டர் போட்டிருக்காரு. வேலை பிரமாதமாக வாங்கியிருக்காரு. எடிட்டிங் நல்லா இருக்கு, ரெக்கார்டிங் நல்லா இருக்கு, கேமரா பிரமாதம். அற்புதமாக ஒரு நல்ல படத்துக்குரிய அத்தனை தகுதியும் இந்த படத்தில் பார்த்தேன். ஆகவே இந்த படம் நிச்சயம் வெற்றி பெறும். உங்கள் வாழ்த்துக்கள். இவ்வளோ ஒரு பிஸியான நேரத்தில் ஹீரோவுக்கோ டைரக்டருக்கோ நட்புக்கோ வந்து உட்கார்ந்து வாழ்த்திக்கிட்டு இருக்கீங்களே, உங்களுடைய நல்ல மனமும் சேர்ந்து இந்த படத்தை பெரிதாக வாழ்த்தும் என சொல்லி இந்த படம் பாய். சகோதரா, இயக்குனரே வாழ்க. ஹீரோ வெற்றி பெற, தயாரிப்பாளர் வெற்றி பெற, ஸ்ரீ இனியா, உடுமலை நாராயணகவி மாபெரும் கவிஞருடைய கொள்ளு பேட்டி, நீங்கள் அடுத்து படம் எடுக்க வேண்டும். அதற்கு இந்த படம் வெற்றி பெற்று அந்த பணம் வரும். அடுத்த நல்ல படங்களை, இன்னும் நல்ல படங்களை எடுக்க வேண்டும் என சொல்லி கமல்நாதன் புவன்குமார், டைரக்டர் ஆதவா ஈஸ்வரன், ஹீரோ, அத்தனை பேருமே வெற்றி பெற்று இந்த படம் மேலும் படங்களை நீங்கள் தயாரிக்க வேண்டும். தமிழ் சினிமாவை வாழ வைக்க வேண்டும். தொழிலாளர்களுக்கு வாழ்வு தர வேண்டும் என சொல்லி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். சால்வர் இந்த பாருங்க, நான் ஒரு வேண்டுகோள் விட்டேன். இந்த ராஜஸ்தான் சால்வையாக வாங்குவாங்க, அது யாருக்குமே உபயோகப்படாது. ஆனால் ஒன்றுன்னா மடித்து வச்சு அடுத்து உங்களுக்கு அடுத்த மாதம் போடுவாங்க. இப்படி வருஷம் பூரா அது சுற்றி வரும். அதில் இன்றைக்கி இந்த சகோதரர்கள் சக்தி சரவணன் பிஆர்ஓ அவர் சொல்லி என்னன்னு தெரியல, சகோதரர்கள் காட்டன், இது ஒரு வருஷத்துக்கு வீட்டுக்கு உபயோகப்படும். சார் உங்கள் வீடியோ பார்த்துட்டு தான் இது கதரில் வாங்கினேன் சார். ஓ, வெரி குட். என்னுடைய ஸ்பீச்சை கேட்டு, ஏன்னா ஒன்று தமிழர்கள் நெசவாளிகள் நிறைய பேர் இருக்காங்க. அவங்க வாழ்கிட்ட நம்ம ஜாக்குவார் சொன்னார், தமிழன் வாழ வேண்டும். முதல்ல நம்மால் வாழ வைப்போம், பிறகு அடுத்தவங்களுக்கு வாழ்வு கொடுப்போம். நாம் யாரையும் வெறுக்கிறவங்க இல்லை முதல்ல. அதனால் நெசவாளிகள், கைத்தறி நெசவார்கள், கதர் நெசவாளிகள் நிறைய பேர் இருக்காங்க. அவர்களை இந்த துண்டுகள் வாழ வைக்கும். அதுக்காகவும் நீங்கள் வாழ்க. தயாரிப்பாளரும் நான் மனம் நிறைந்து இந்த இயக்குனர் மேலும் பல வெற்றி படங்களை, நம்ம லோகேஷ் கனகராஜ் மாநகரன்னு ஒரு படம் பண்ணார், அதுக்கு பிறகு கைதி, அப்புறம் விக்ரம், இப்படி பல படங்கள் வெற்றி படங்களாகி இன்னைக்கு பெரிய டைரக்டராக இருக்கார். அதை போல நீங்களும் வெற்றி. அவங்க ஃபாதர், அப்பா, அப்பா அம்மா, இந்த அருமை சகோதரை பெற்ற தாயும் தந்தை. ப்ரொடியூசர் அண்ட் ஹீரோ, இன்னொன்று அந்த அம்மாவுக்கு ஸ்ரீ இனியா அண்ட் ஆதவா ஈஸ்வர். Thank you so much, sir. It was a great speech. And அடுத்தபடியாக இட்ஸ் டைம் ஃபார் கேப்டன் அப்படின்னு கூட சொல்லலாம். ஸோ பாய் திரைப்படத்தின் இயக்குனர் கமலநாதன் புவன்குமார் அவர்களை பேச. ரொம்ப டைம் ஆகிடுச்சு. சாரோடைய கட் பண்ணிட்டு ஒரு பொட்டுடி ஒடிச்சிட்ருவோம். அனைவருக்கும் வணக்கம். இந்த படத்தின் தயாரிப்பாளர்
ஸ்ரீனியா அவர்களுக்கும், படத்தின் கதாநாயகன் ஆதித்யா ஆதவா ஈஸ்வரா அவர்களுக்கும், படத்தின் இயக்குனர் கமலநாதன் புவன்குமார். கமலநாதன்கிறது ஒரு அப்பா பேரை நினச்சிருக்காரு. அப்பாவுடைய வளம் வராரு. அனைவருக்கும் வாழ்த்துக்கள். மேடையில் வாழ்த்து சொல்கிறத விட உங்கள் எல்லாருக்கும் வாழ்த்து சொல்லணும். இந்த புயல் மழையும் தப்பிச்சு வந்திருக்கோம். அதுவே பெரிய விஷயம். அது மூலம் ஆண்டவனுக்கு அங்கே நன்றி சொல்லணும். முதல்ல சென்சாருக்கு வாழ்த்தும் பாராட்டு சொல்லிடுறோம். ஏன்னா இந்த படம் பாய் அப்படின்னு டைட்டில் வச்சுட்டு இல்லை ஸ்லீப்பர் சில்வர் அது வேறு சப்டைட்டில் வேறு. இதை எப்படி விடுவாங்களான்னு கேட்டேன். எனக்கு ஒரு இது இருந்துச்சு, எப்படி விடுவாங்கிற ஒரு கேள்வி இருந்துச்சு. ஆனால் சென்சார் படம் ஆயிடுச்சு. சென்சார் சர்டிஃபிகேட் கொடுத்துட்டாங்க, வாங்கியிருக்காங்க. அதனால் உண்மையிலே இந்த டைட்டிலுக்கு சென்சார் கொடுத்துருக்காங்கன்னா கண்டிப்பாக இந்த படம் சமூக நல்லிணக்க படம் தான். அது அங்கேயே அது உறுதியாயிருச்சு. பாய் அப்படிங்கிறது வாழ்க்கையில் எல்லாருமே சொல்கிற வார்த்தை தான். ஊரில் பார்த்தா மேக்ஸிமம் இஸ்லாமியரில் பாய் பாய்னு சொல்லுவோம், அப்படியே பழக்கப்பட்டிருப்போம். அப்போல்லாம் ஊரில் பார்த்தா இந்த இஸ்லாமியில் கொஞ்சம் தாடி வச்சுருப்பாங்க, அப்போ அவங்கள பாயும்போம். இப்போ அப்படி இல்லை. இப்போ நாட்டில் பாதி பேர் தாடி வச்சுக்கிட்டு இருக்கோம். இங்கே எத்தனை பேர் தாடி எல்லாமே பாய்னு கூப்பிடணும். என்ன கூட பேன் தான் கூப்பிடணும்னு நினைக்கிறேன். ஜீவா கொஞ்சம் சின்ன பாயாக இருக்கார். வில்லன் வந்து முழு பாயாக மாறிட்டார். ஆமாம், பேரரசு பாய் சொல்லலாம். ஆமாம், சொல்லிட்டாங்களே பாய்னு சகோதரன் தானே, பேரரசும் சகோதரன் தான். அதனால் அந்த டைட்டில் ஒத்துக்கிட்ட சென்சாருக்கு மேலே நன்றி. இப்போ எல்லாருமே அந்த மத நல்லிணக்கத்தை விஷயம்லாம் பேசினாங்க. நம்ம ஊரில் பொறுத்த வரைக்கும் இப்பவும் சரி, நம்ம ஊரில் இருக்க இஸ்லாமுக்குள்ள வந்து நம்ம இஸ்லாம் பிரித்து பார்க்க மாட்டோம். நம்ம ஒன்றுக்குள்ள ஒன்றா பழகுவாங்க. எங்கேயும் நடக்கிற விஷயங்கள் தான் இஸ்லாமிய தீவிரவாதிகள், இந்து தீவிரவாதிகள் அப்படிலாம் நம்ம பிரித்து பார்க்க வைக்கிறது. ஊருக்குள்ளே எங்கே என்ன நடந்தாலும் ஊருக்குள்ள நம்ம பிரித்து பார்க்க மாட்டோம். எல்லாருக்கும் மேக்ஸிமம் ஒரு முஸ்லீம் நண்பர் இருப்பாங்க, கிறிஸ்துவ நண்பர் இருப்பாங்க. நம்மளோட நட்பு இன்னும் தொடர்ந்துகிட்டே இருக்கும். எங்கேயோ ஏதோ ஒரு மாநிலத்துலேயோ ஒரு ஊர்லேயோ இந்த மாதிரி மத பிரச்சனைகள் வந்தாலோ, ஒரு இஸ்லாமிய தீவிரவாதிகள் பாம்பு வச்சுட்டாங்க அப்படி சொன்னாலோ, இல்லை இந்துக்கள் இந்த மாதிரி ஒரு பெரிய பயங்கரம் பண்ணிட்டாங்க அப்படி சொன்னாலும் நம்ம நட்புக்குள்ளே வந்து பிரிவு வராது. ஏன்னா நம்ம நண்பனை நம்ம இஸ்லாமியரை பார்க்கவே மாட்டோம். எப்போ நண்பனாக தான் பார்ப்போம். எங்கேயும் நடக்கிறது வந்து நம்ம ஊரில் உள்ள நம்ம நண்பனை எப்படி பிரித்து பார்க்க முடியோ அதே மாதிரி எங்கேயோ ஒரு முஸ்லீம் அதே மாதிரி பார்த்துட்டோம்னா நம்மளுக்கு பிரிவே வராது. நம்ம எங்கேயோ ஒரு காலத்தை நம்ம முஸ்லீமாக பார்க்குறோம். அதுதான் இங்கே நிறைய அரசியல்வாதிகளும் இங்கே நிறைய பயன்படுத்துகிறாங்க. நல்ல ஒரு டைலாக் இருந்துச்சு ட்ரைடரில், மதம் ஒரு அரசியல் கருவின்ட்டு. சரியான டைலாக் அது. அதான் கதை. ஆக்சுவலி மதங்கிறது மனிதனுக்கு அடையாளம் இல்லை, மனிதாபிமானம்தான் மதம். அதுதான் வேணும். நம்ம மனிதாபிமானம் இருந்தாலே நம்ம எந்த மதமும் நம்மளுக்கு அடையாளம் தேவையில்லை. ஒரு மனுஷனாக இருக்கணும். இப்போ அந்த நமக்குள்ள அது ஒரு பிரித்து தான் இன்றைக்கி அரசியல் பண்ணுறதும் சரி, ஒரு மதத்தை வச்சு ஒரு இயக்கம் நடத்துகிறதும் சரி, இது எல்லாமே காரணம் மனிதாபிமானத்துக்கு விலகி வர்றதான். சுபாஷர் சொன்னார், ஒருத்தன் தீவிரவாதினாலே அவனுக்கு எந்த மதமும் இல்லை, அவன் மிருக ஜாதி. ஃபஸ்ட்டு ஒருத்தன் தீவிரவாதம் பண்ணான்னா அவனுக்கு என்ன, அவன் மனுஷனாக தானே மதம். நம்மளுக்கு ஒரு பாம்பு வச்சு ஒரு 100 ரூபா 200 ரூபா கொள்றானா அவனுக்கு இப்படி ஒரு மதத்துக்கு நான் சொல்ல முடியும். அவன் இஸ்லாமியர் இருக்க முடியாது, இந்துவாக இருக்க முடியாது, கிறிஸ்துவாக இருக்க முடியாது. நம்ம நாட்டில் உதாரணத்துக்கு அன்னை தெரசா, யாராவது அன்னை தெரசாவை ஒரு கிறிஸ்தவ பெண்மணி பார்க்குறோமா? யாராவது பார்க்குறோமா?
அன்னை தெரசானா கருணையின் உருவம் அதானே. யாராவது அப்துல் கலாமை யாராவது இஸ்லாமரை பார்க்குறோமா? பார்க்க மாட்டோம். அப்துல் கலாம்ங்கிறது நம்ம ஒரு இந்தியனை பார்க்குறோம், சிறந்த இந்தியனை பார்க்குறோம், ஒரு மனித நேயமிக்கில் ஒரு மனிதராக பார்க்குறோம். கர்மவீர காமராஜர் இந்துவாக பிறந்தவர் தான். யாராவது இந்துவாக பார்க்குறோமா? சிறந்த ஆட்சியாளர், சிறந்த மனிதர். அப்போ எப்போ நம்ம மதத்தை தாண்டி வாழ்கிறோமோ அங்கே தான் மனுஷனை வாழ முடியுது. இந்த படத்தில் எண்டு பாவமைக்கிறத சொல்கிறாங்க. அது நடந்த சமீபத்தில் கோயம்புத்தூரில் நடந்த கதை மாதிரியே அந்த சீன்லாம் வந்துச்சு. கோயிலுக்கு முன்னாடி கார் நிற்கிறது, கார் வெடிக்கிறது. சமீபத்தில் இருந்த கோவை குண்டு வெடிப்பு தான் ஞாபகத்துக்கு வந்துச்சு எனக்கு. அதை வச்சு தான் அந்த பாதிப்புல தான் டைரக்ட் பண்ணி போகிற நினைக்கிறேன் கதை. நம்ம என்னென்னா சில விஷயங்கள் பரபரப்பாக செய்தியாக தான் பார்க்குறோமே தவிர அதுக்கான தீர்வு நமக்கு வந்து சேரவே மாட்டேங்குது. இந்த நாட்டு நடக்கிற மிகப்பெரிய பிரச்சனை தான். இப்போ கோவிலோ குண்டு வெடிச்சுது, ஓகே, அன்னைக்கு பரபரப்பாக சிலிண்டர் வெடிச்சுனாங்க, அப்புறம் கார் வெடி விடுனாங்க, அதுக்கு பல பேர் வச்சு வந்துட்டோம். அவனோட நோக்கம் நிறைவேறி இருந்தால் அன்றைக்கி எத்தனை பேர் செத்துருப்பான்னு தெரியாது. அன்றைக்கி அவன் நோக்கம் நிறைவேறாதனால அந்த காரோடு போச்சுது. நிறைவேறிந்தா ஓகே பிடிச்சாச்சு. அவன் யார், அவனுக்கு பின்னணி என்ன நமக்கு தெரியுமா? நிறைய விஷயங்கள் நம்ம செய்தியாக தான் பார்த்துட்டு இருக்கோம் தவிர அதுக்கான தீர்வு நமக்கு தெரிய மாட்டேங்குது. எத்தனை வருஷம் ஆகிப்போச்சு. யார் தெரியும் சார்? தெரியல. அதுக்கு யார் பின்னணியும் தெரியல. தெரிஞ்சிருந்தாலும் மக்களுக்கு தெரிவிக்க மாட்டேங்கிறாங்க. அப்படி ஒரு குரூப்பு பிடி விட்டுச்சுன்னா அவங்க கொடுக்க தண்டனை வந்து மக்களுக்கு தெரியணும். ஒரு பாம்பு வச்சு வெடித்து அப்பாவி மக்கள் இறந்தாங்கன்னா அவனுக்கு இந்த தண்டனை அப்படிங்கிறது மக்களுக்கு தெரியணும். ஆனால் அவனே ஒரு மனித விடு மாதிரி தான் வர்றான். இந்த சிந்தனை மற்றவங்களுக்கு வராமல் இருக்கும். நிறைய விஷயங்கள், ஒரு மாணவி கற்பழித்தாலோ, ஒரு பாம்பு வெடித்தாலோ, எவனே ஒரு கொலை பண்ணாலோ எல்லாம் செய்தியாக பார்க்குறோமே தவிர அதுக்கான தண்டனையை வந்து உணர்றதே இல்லை. இந்த கவர்மெண்ட் வந்து அது வந்து அவங்களுக்கு தெரிவிக்கிறதும் இல்லை. வெறும் செய்தியாக படிச்சுட்டு நம்ம அடுத்து இப்போ பரவாயில்ல வாழ்க்கை வந்து ரொம்ப ஃபாஸ்ட்டாக போய்கிட்டு இருக்கு, ரொம்ப வேகமாக போய்கிட்டு இருக்கு. இந்த மாதம் ஒரு விஷயத்தை படிச்சுக்கிட்டு இருந்தால் மிக்ஜாம் புயல், அவ்வளோதான், அடுத்த மாதம் மறந்துடுவோம். அதை டோட்டலாக மறந்துடுவோம். இன்னொரு பிரச்சனை வரும். இந்த பிரச்சனைக்கு மேலே பிரச்சனை வரும்போது அதை நம்ம பரபரப்பாக ஆக்கிட்டே இருப்பாங்க, நம்ம மறந்து போயிட்டே இருப்போம். இதனால மக்களுக்கு தான் பாதிப்பு. ஒரு பிரச்சனைக்கு என்ன தீர்வு, என்ன தண்டனை கிடைச்சிது, அதை கொண்டு வரணும். ஒன்று தெரிஞ்சு வச்சு இந்த படத்தை பொறுத்த வரைக்கும் ஒரு சிறந்த படம் அப்படி என்னென்னா நல்ல கதை, நல்ல திரைக்கதை, நல்ல வசனம், பாட்டு, ஃபைட்டு. அதனால் எந்த படம் ஒரு சமூக பிரச்சனையை தாங்கி ஒரு சமூகத்துக்கு நல்ல விஷயத்தை சொல்லுதோ அது கதை எப்படி இருந்தாலும் சரி, திரைக்கதை எப்படி இருந்தாலும் சரி, அது சிறந்த படம் தான். ஒரு காதல் படம் பண்ணுறோம், காமெடி படம் பண்ணுறோம், ஆக்ஷன் படம், கமர்ஷியல் பண்ணுறோம், த்ரில்லர் பண்ணுறோம், பேய் படம் பண்ணுறோம். அதெல்லாம் படங்கள் வரலாம், வெற்றி அடையலாம், வசூல் பண்ணலாம். சிறந்த படங்கிறது மக்களுக்கு நல்ல விஷயத்தை சொல்கிற படம் சிறந்த படம். அப்படி பார்க்கும்பொழுது பாய் மிகச்சிறந்த படம். ஏன்னா இப்போ காலகட்டத்துக்கு தேவையான படம். இந்த படத்தை மக்களுக்கு கொண்டு சேர்க்கறது மீடியாக்களுடைய ஒரு பொறுப்பு. ஆனால் நம்ம சும்மா வசூலே குறிக்கோள் இல்லாமல் இந்த படங்களை கொண்டு சேர்க்கணும். இந்த படத்தில் மக்கள் வெற்றி அடையணும். அப்போ இந்த படைப்பாளிகளுக்கு வெற்றி. ஒரு பொறுப்பான இயக்குனருக்கு கிடைச்ச வெற்றி என்னென்னா படம் பெரிய ஹிட்டாகி காசு சம்பாதிக்கிறது. அது மக்கள்கிட்ட போய் மக்கள் ஏற்றுக்கணும், மக்கள் அது கொண்டாடணும். மக்கள் கொண்டாடினா தான் பொறுப்பான படத்துக்கும் பொறுப்பான இயக்குனருக்கும் வெற்றி. இந்த படம் மக்கள் கொண்டாடணும். இன்னொன்று, இந்த சின்ன படங்கள் இப்போல்லாம் கஷ்டம் சொல்லியிருந்தாங்க, இப்போ அப்படிலாம் இல்லைங்க. நல்லா தெளிவாக இப்போலாம் அந்த சூரியரை போட்டு மக்கள் எல்லாம் கொண்டாடுறாங்க. சித்தா சின்ன படம்னாங்க, அது நல்ல ஒரு மக்கள் இன்றைக்கி கொண்டாடிக்கிருக்காங்க. கிடா, நிறைய சின்ன படங்கள்லாம் தியேட்டரில் வசதிலையோ ஓடிடியில் வந்து மக்கள் அதை கொஞ்சம் கொண்டாடுறாங்க. அதனால் தெம்பாக இருப்போம். நல்ல படங்களை மக்கள் கொண்டாட ஆரம்பிச்சிட்டாங்க. இந்த படமும் மக்கள் கொண்டாடுவாங்க. நன்றி, வணக்கம். வருகை தந்திருக்கும் மதிப்புக்கும் மரியாதைக்கும் உரிய
தயாரிப்பாளர் ராஜன் சார் அவர்களுக்கும், எங்கள் எவ்வளோ டென்ஷன் ஆகிறாங்க பாருங்கள், கே ராஜன் சார் அவர்களுக்கும், என்னுடைய அன்பிற்கும் பாசத்திற்கும் உரிய அண்ணன் ஜாகவர்தங்கம் அவர்களுக்கும், புரட்சி இயக்குனர் பேரரசு சார் அவர்களுக்கும், காதல் கந்தாஸ் மாஸ்டர் அவர்களுக்கும், இந்த படத்தின் நாயகன் ஆதவன் அவர்களுக்கும், தயாரிப்பாளர் அவங்களுக்கும், அண்டு படத்துடைய இயக்குனர் அவர்களுக்கும், என்னுடைய இனிய நண்பர் பாலு சார் அவர்களுக்கும். ஏன்னா அவர் தான் வந்து இந்த படம் ஸ்டார்ட் பண்ணி அவர் இந்த படம் ஒர்க் பண்ண ஆரம்பித்த டைம்லேருந்தே இந்த படத்தை பற்றின அப்டேட் எனக்கு சொல்லிட்டே இருப்பார். சார் இந்த படம் இங்கே ஷூட் போகிறோம், இந்த டைம் நாங்கள் ஆரம்பிக்கிறோம், இப்போ தான் ஒரு ஷெடியூல் முடிச்சுட்டு வந்தோம், போஸ்ட் ப்ரொடக்ஷன் போயிட்டுருக்குன்னு எனக்கு லைவ் அப்டேட் அப்பப்போ கொடுத்துட்டே இருப்பாங்க பாலு சார். ஸோ அவர் மூலிமா தான் இந்த டீம் பற்றி எனக்கு தெரியும், ஹீரோ பற்றி எனக்கு தெரியும். படத்தில் ரொம்ப ஸ்மார்ட்டான ஒரு ஹீரோ சார். அவர் ஹிந்தி ஆக்டர் மாதிரியே இருக்கார், புதுசாக பெருசாக வருவார், இந்த படத்தில் ரொம்ப நல்லா பண்ணிகிட்ருக்காரு அப்படின்னு சொல்லிகிட்டே இருப்பார். அவர் அடுத்து ஒரு படம் டைரக்ட் பண்ணும்போது கூட அவரையும் வச்சு ஒரு கதை ஒன்று பண்ணி வச்சு அவங்க வந்து சொல்லிட்டு இருந்தாங்க. நீங்கள் வந்திருக்கும் அத்தனை பத்திரிகை சகோதர சகோதரிகளும் இந்த நேரத்தில் பார்க்குறது ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. ஒரு மிக்ஜாம் வெள்ளத்துக்கு அப்புறம், ஒரு பெரிய பேரிடருக்கு அப்புறம் ஒரு இயல்பு வாழ்க்கைக்கு சென்னை கொஞ்சம் கொஞ்சமாக திரும்பி இருக்குது. இன்னும் திரும்பாத பகுதியில் இருக்கிறவங்களும் விரைவாக திரும்பணும்னு கடவுளை வேண்டிப்போம் இந்த நேரத்தில். அண்டு இந்த தலைப்பு பாய், எனக்கும் வந்து இஸ்லாமிய சகோதரர்களுக்கும் ஒரு நீண்ட நெடிய காலமான ஒரு இது இருந்துகிட்டே இருக்கும். அது எப்படின்னு சொன்னால், மேடைக்கு பேசுகிறதுக்காக இல்லை, நான் வந்து ஜாதி மதம் இதுக்கெல்லாம் கடந்து மனிதனாக பார்க்கணுன்ற ஒரு உயிர் இன்னொரு உயிரை மட்டும் பார்க்குற அந்த ஒரு இதிலே பழக்கத்திலே வளர்ந்தவன். ஸோ அதனால் எனக்கு வந்து எல்லாருமே ஒன்று தான், எல்லாருமே சமம் தான். எப்பயும் நம்ம அன்பை மட்டும்தான் பகிர்ந்து நம்மளால் முடிஞ்ச நல்லது செய்யணும், நல்லது செய்ய முடியலன்னாலும் யாருக்கும் கெடுதல் செய்யக்கூடாதுன்ற ஒரு பாலிசியோடு இருக்கக்கூடியவன். நான் வந்து காரைக்குடியில் பிறந்தவன். ஸோ காரைக்குடியில் எங்கள் ஏரியா பேர் வந்து அந்த காட்டுத்தலைவாசல், அந்த பள்ளிவாசல் சுவத்தில் தான் எங்களோட கடை வீடு பக்கத்தில், அது மாதிரி. ஸோ ஒவ்வொரு நாளும் தொழுகைக்கு போயிட்டு வரக்கூடிய அந்த இஸ்லாமிய சகோதரர்கள் நான் குழந்தையாக இருக்கும்போது என்னை தூக்கி கொஞ்சி அவங்க வந்து என்னை ப்ளஸ் பண்ணிட்டு தான் போவாங்க. தினந்தோறும் அங்கே ஒரு 100 பாய்கள் வந்தால் கூட என்னை வந்து தூக்கி கொஞ்சி அவ்வளோ பிரியமாக வச்சுருப்பாங்க. அதோடைய கனெக்டிவிட்டியோ என்னமோ தெரில, இன்றைக்கும் எனக்கு நிறைய இஸ்லாமிய சகோதரர் இருக்காங்க. இன்றைக்கும் பார்த்திங்கன்னா தென்னிந்திய தர்கா அசோசியேஷன், முஸ்லீம்ஸ் அசோசியேஷன்ஸ், அந்த மாஸ்க் அசோசியேஷன்ஸோட பிரசிடென்ட்ஸ் எல்லாருமே எனக்கு ரொம்ப நெருங்கிய நண்பர்கள். ஒரு நாகூர் தர்காவாக இருக்கட்டும், பிரான்மலை தர்காவாக இருக்கட்டும், நிறைய தர்காவிலேருந்து என்னை தேடி என் வீட்டுக்கு வந்து என்னை வந்து என் கூட அந்தளவுக்கு ஒரு நட்போடு இருப்பாங்க. இப்போது நான் இஃப்தார் நோன்பு எல்லா நிகழ்ச்சியிலையும் நான் வந்து கலந்துக்குவேன். ஒவ்வொரு வாட்டியும் இந்த டைட்டில் சொன்னோன்னே நான் வந்து அவர்கிட்ட டைரக்டர்கிட்ட கேட்டேன், சார் டைட்டில் வந்து நீங்கள் பாயின்னு வச்சுருக்கீங்க, ட்ரெய்லர் வேறு அவர் என்கிட்ட காமிச்சார். ஸோ காமிக்கும்போது ஏதாவது ஒரு கான்ட்ரவர்சி ஆயிடுச்சுன்னா நம்ம பதில் சொல்ல முடியாது சார், படம் வந்து எதுவும் கான்ட்ரவர்சி இல்லாத கரெக்டாக இருக்கா அப்படின்னாரு. அதுக்கப்புறம் போஸ்டர் டிசைன் காமிச்சார். டிசைன் காமிச்சோன்னே ஹீரோ வந்து அந்த குல்லா விபூதி பட்டை கையில் சிலுவை, இது வந்து அப்போ நான் கேட்டேன், நீங்கள் என்ன தலைவர் ஃபேனா? இது ஜக்குபாயோடைய இன்ஸ்பிரேஷன் மாதிரி இருக்கு, ஏன்னா ஜக்குபாய் படத்தில் அந்த போஸ்டர் லுக்கு வந்து அப்படி தான் இருக்கும் அப்படின்னு. ஆமாம் சார், நான் தலைவர் ஃபேன் தான் சார் அப்படின்னாரு. ஸோ இது ஒரு மத நல்லிணக்க படம் தான் சார், அதில் எந்த டவுட்டும் வேணாம், இதில் எந்த கான்ட்ரவர்சியும் டெஃபினட்டாக இருக்காது, எந்த சமூகத்தையும் நம்ம வந்து தவறாக சொல்லலை, மனிதநேயத்தை தான் நம்ம சொல்கிறோம் அப்படின்னு சொல்லி அவர் அஷூரன்ஸ் கொடுத்ததுக்கப்புறம் தான் நான் வரத்துக்கே ஒத்துக்கிட்டேன். ஏன்னா நம்ம வந்து நண்பர்கள் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஃபங்க்ஷன் வந்து பேசிட்டு அது சேனலில் வரும்போது வேறு தலைப்பில் வருது, தேவையில்லாத கான்ட்ரவர்சியில் நம்மளும் மாட்டிக்கிறோம். ஏன்னா நிறைய பேர் வந்து முழு வீடியோவை பார்க்குறதில்ல, அது ஸ்க்ரீன்ஷாட்டில் வரும்போதும் அது ஹெட்டிங்கை பார்த்துட்டு கமெண்ட்டை போட்டுக்கிட்டு ஏதோ ஒரு விஷயம் அப்படியே ஸ்ப்ரெட் ஆகிட்டே இருக்குது, சோஷியல் மீடியாவுடைய அந்த ஒரு இம்பேக்ட். ஸோ அதனால் எதுவாக இருந்தாலும் நம்மளும் அதை கொஞ்சம் தீர விசாரித்து கேட்டுட்டு அதில் உள்ளே வர்றது அப்படின்றது இருக்கேன். ஏன்னா இந்த டெக்னாலஜியோடைய வளர்ச்சியில் சார் சொல்லும்போது, ராஜன் சார் அவங்க ராஜன் சார் அவங்க சொல்லும்போது
அப்துல் கலாம் அவங்க வந்து எவ்வளவோ சேட்டலைட், எவ்வளவோ வந்து அணு ஆயுதங்கள்லாம் தயாரித்தப்போ ஏற்பட்ட சந்தோஷத்தை விட, அந்த ஒரு குழந்தைக்கு கால் நடக்கிறதுக்காக செய்த அந்த கருவி தான் செஞ்சது தான் சந்தோஷம்னு சொன்னாங்களே, அதுதான் உண்மை. ஏன்னா இன்றைக்கி எவ்வளவோ நவீன விஞ்ஞானம் முன்னேறிட்டு இருக்கு, எவ்வளவோ நவீன விஞ்ஞானம் முன்னேறிட்டு இருக்கு. பட் வந்து இந்த உலகம் பூரா அதில் போர்க்கருவிகள் செய்கிறதுக்கான யுக்திகளை தான் யோசிக்குது. உலக நாடுகள், நீங்கள் எல்லா நாட்டிலையும் பாருங்கள், உலகத்திலேயே மனித சமுதாயம் எதற்காக பணத்தை அதிகமாக செலவு செய்யுது அப்படின்னு சொன்னால், போர்க்கருவிகள், போர் விமானங்கள், அந்த இராணுவ தளவாடங்கள், இதெல்லாம் வாங்கிறதுக்காக தான் வந்து அவன் வந்து செய்கிறான். பட் ஒரு மனிதனுக்கு எது தேவை? உணவு, உடை, இருப்பிடம். இந்த உலக நாடுகள் எல்லாமே வந்து இந்த இராணுவத்துக்காக செலவு செய்கிற பட்ஜெட் இருக்கு இல்லையா, ஒவ்வொரு ஆண்டும் நம்ம இந்தியா உள்பட இராணுவத்துக்கு செய்கிற பட்ஜெட் நீங்கள் போட்டு பாருங்கள். அண்டு மற்ற மனிதனுடைய அடிப்படை தேவையான கல்வி, மருத்துவம், இதுக்கு செய்கிற பட்ஜெட் பார்த்திங்கன்னு சொன்னால் கண்டிப்பாக கம்மியாக தான் இருக்கும். ஏன்னு சொன்னால், அந்த காலத்தில் கல்வி அறிவு இல்லாத காலத்தில் மனுஷன் வந்து ஒருத்தன் அடிச்சுக்கிட்டு இடத்த பிடிக்கிறதுக்காக அவன் வந்து சண்டை செஞ்சிட்டு இருந்தான். இன்றைக்கி நமக்கு எஜுகேஷன் சிஸ்டம் இவ்வளோ அழகாக வளர்ந்துருக்கு, படிச்சிருக்கிறோம், பண்பட்டு இருக்கிறோம், மனிதர்கள் ஒவ்வொருத்தரை எவ்வளவோ வந்து அட்வான்ஸ் விஷயங்கள்லாம் வந்திருக்கு. இந்த அட்வான்ஸ் டெக்னாலஜி வச்சு மனுஷன் அழிக்கிறான்னு சொன்னால் அவனுக்கு அந்த அறிவு எதுக்கு, அந்த கல்வி எதுக்கு, அவன் எதுக்கு படிக்கிறான் அப்படின்ற யோசனைகள் தான் வருது. ஸோ நம்ம வந்து சக மனுஷனாக பார்த்து அவனோட நம்ம வந்து அன்பாக பழகிறது. அன்பே சிவம் ஏன் சொன்னாங்கன்னு சொன்னால், அது ஒன்று தான் வந்து உருவம் இல்லாதது. அன்புக்கு வந்து உருவமே கிடையாது. அதுக்கு வந்து எல்லா ஜீவனும் ஒன்று தான், எல்லா மனுஷனும் ஒன்று தான், எல்லாம் ஒன்று தான்றதை மட்டும் நம்ம வந்து ஒரு பாலிசியாக எடுத்துக்கிட்டு யாருக்கும் தீமை செய்யாமல் நன்மை மட்டுமே நினச்சி நம்ம எல்லாரும் வந்து ஒரு அடுத்த ஜென்ரேஷனுக்கு நாம் சொல்கிற விஷயம் நல்லதை மட்டுமே அதிகமாக சொல்லி கொடுத்து வளர்க்கணும் அப்படின்னு சொல்லி கேட்டு, இந்த படம் ஒரு சரியான நேரத்தில் ரிலீஸ் ஆகி அது ஒரு சக்ஸஸ்ஃபுல்லாக வரணும் அப்படின்னு சொல்லி என்னுடைய வாழ்த்துக்கள். அண்ட் இன்னொன்று ஒரு சின்ன ஒரு ஐடியா தான் இது, இப்போ உட்காரும்போது யோசித்தேன். ஏன் சொன்னால், இப்போது நம்ம வந்து சம்மரில் தான் ஹாலிடேஸ் விடுறோம். அது வந்து வெள்ளைக்காரன் இருந்த பீரியடில் அவனுக்கு வெயில் ஒத்துக்காது, குளிர் கண்ட்ரியில் வாழ்ந்தான், இங்கே வந்தான், சம்மர் ஹாலிடேஸ்னு வச்சான். நம்மெல்லாம் வெயிலோடே உறவாடி வெயிலோடே வாழ்ந்து வந்த நமக்கு வந்து சம்மர் வந்து நம்மளை பெருசாக எந்த தொந்தரவும் பண்ண போகிறது கிடையாது. அதனால் இந்த சம்மர் ஹாலிடேஸை அரசாங்கங்கள்லாம் சேர்ந்து அந்த மழை காலத்தில் லீவ் விட்டுட்டாங்கன்னு சொன்னால் அவங்கவுங்க சொந்த ஊருக்கு போயிடுவாங்க, வெள்ள பாதிப்பில் பெருசாக மாட்ட மாட்டாங்க. ஸோ நவம்பர் டிசம்பரில் நம்ம ஸ்கூல் வைக்கிறது, அப்புறம் அதுக்கு லீவ் வர்றது, பசங்களையும் டென்ஷனாக வச்சுக்கிறது, அவங்க நியூஸில் இந்த வானிலை அறிக்கை எப்போ வரும்னு பசங்க எஜுகேஷன் அது பெருசாக பாதிக்குது. ஸோ நவம்பர் டிசம்பர் மழை வருதுன்றது கம்பல்சரி தெரிஞ்சு போச்சு. வெள்ளம் வரதுன்றது இனிமேல் வந்து தடுக்கவே முடியாது. நீங்கள் 4000 கோடி இல்லை 40,000 கோடி செலவு பண்ணாலும் அந்த தண்ணியெலாம் வெளியே போகாது. ஏன்னா எல்லாம் ஏரிக்குள்ளே கட்டியிருக்கிறோம், அது வந்து வெளியிலே போகாது. நம்மாழ்வார் ஐயா வந்து எப்போயோ சொல்லியிருக்காங்க, இது மாதிரி வந்து இனிமேல் வந்து காலநிலை மாற்றம் அதிகமாகிடுச்சு, பருவமழை வந்து இனிமேல் தப்பி போயிடுச்சு, வரப்போகிறது எல்லாமே புயல் மழை தான். புயல் மழை வந்து இவ்வளோ தான் பெய்யும், இத்தனை சென்டிமீட்டர் தான் பெய்யும்னு கணக்கே கிடையாது, எவ்வளோ வேணால் பெய்யும், அது பெரிய டிசாஸ்டர் தான் போய் முடியும் அப்படின்னு சொல்லி. ஸோ அந்த லீவ் விஷயத்தை வந்து நவம்பர் டிசம்பருக்கு ஷிஃப்ட் பண்ணிட்டோன்னு சொன்னால் எல்லாருமே சென்னைக்கு வாழ வந்தவங்க தான். இப்போ நான் கூட லீவுன்னு சொன்னால் ஒரு 2 மாதம் ஊருக்கு போயிட போகிறேன், வெள்ளம் பாட்டுக்கு வந்துட்டு போயிட போகுது. போனதுக்கப்புறம் திருப்பி ஜனவரியில் வந்து நம்ம ஃப்ரெஷ்ஷாக நம்ம வேலைகளை ஆரம்பிச்சுக்கலாம். ஸோ அதை வந்து அரசாங்கங்கள் ஒரு பரிசீலனை பண்ணணும் இந்த நேரத்தில் அப்படின்னு கேட்டு, இந்த படம் வெற்றி அடையணும் அப்படின்னு சொல்லி கடவுளை வேண்டி வணங்கி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.